க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது ஏப்ரல் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மேச ராசியிலே சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மீன ராசியிலே சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான் 3 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏப்ரல் மாதத்திலே 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. மீன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மேச ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மீன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி மேச ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ஸ்தானாதிபதி இம்மாதம் 1ஆம் தேதி பயணம் செய்வதாலும் ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் வேகம் நிறைந்திருக்கும். வெற்றி முனைப்போடு செய்து முடிப்பீர்கள். ஸ்தானத்திலே எந்தவித வெள்ளை தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதம் இந்த மாதம். நீங்கள் இருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பணவரவுகள் தாராளமாக கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். உங்கள் பேச்சிலே இருக்கும் சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். கடன்கள்லாம் வாங்குவீர்கள். அலங்கார பொருள்களை வாங்குவதற்கான ஒரு சூழல் உண்டு. எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரிய ஸ்தானாதிபதி ருணத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் இளைய சகோதரன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்குள் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. எச்சரிக்கை தேவை. அவ்வப்போது தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. பயணங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வதே மிகவும் நல்லது. கிரகங்களுமல்லை சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தாயினுடைய அன்பும் ஆதரவு உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். மாணவ மாணவியரெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் உண்டு. இவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாய் உண்டு. விவசாயத்திலே நல்ல முன்னேற்றத்தை காண முடியும். கூடுதலான வருவாய் உண்டு. எந்தவித கிரகங்களும் இல்லை. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இம்மாதம் களத்திர ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கிரகம் பரிபூரணமாக நிறைந்திருக்கும். சிலர் குலதெய்வ கோயில் வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. நீண்ட நாட்கள் குழந்தை பாக்கியத்திற்கு பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. சிலருக்கு குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். எல்லாம் நடத்துவீர்கள். குழந்தைகளுக்கு எல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. சந்திப்பீர்களுடைய ஆசியும் ஆசீர்வாதமும் நிறைந்திருக்கும். குரு பகவான் பார்வையிடுவதால் நிதி நிறுவனங்களை கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. நீங்கள் பணியில் சக பணியாளருடைய அன்பும் ஆதரவு உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. மாதம் 23ஆம் தேதி வரை ராசிநாதன் பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சிலருக்கு நடைபெறுவதற்கான ஒரு சூழல் உண்டு. ஒருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்குள் கருத்து மோதல் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. இம்மாதம் 20ஆம் தேதி பயணம் செய்து கொண்டிருப்பதும் இருந்து விரயஸ்தானாதிபதி சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்வதாலும்
செவ்வாய் பகவான் ருணரோக சுத்திரஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தேவைகள் இல்லாமல் அடுப்பிரச்சனை தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. அடுத்தவர் பணம் பொறுப்பேற்றுக் கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இல்லையில் அந்த பணத்திற்கு நீங்களே முழு பொறுப்பேற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம். கிரகங்களும் இல்லை, ஈஸ்வர பகவானும் செவ்வாய் வகையிடுவதால் போவது நல்லது. இல்லையில் உங்களுக்கு இந்த கருத்து மோதல்கள் ஏற்படும். தந்தையினுடைய கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில தந்தைக்காக மருவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம். எச்சரிக்கை தேவை. பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றம் உண்டு. கூடுதலான வருவாய். வேலை தேடுபவர்கள் வரவு தகுதிக்கேற்றவாறு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே பணிகளுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் முன்னேற்றம் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். லாப கிரகங்களும் அல்ல, லாபஸ்தானாதிபதி இம்மாதம் 1ஆம் தேதி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே இரட்டிப்பான வருவாய் உண்டு. மூத்த சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். விரயஸ்தானத்திலே கேவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் விரயஸ்தானத்தை பார்வையிடுவதாலும் அவ்வப்போது ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. செலவு விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. திருவருள் அனைத்து செல்வ செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.